எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்றதுலேருந்து நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட ரைட்டிங். இந்த டைட்டில், இந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு அண்டர் பிளேயாக தான் அதை பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்போட உள்ளே போய் உட்காந்தேன். ஆரம்பித்த 20 நிமிஷத்துலேயே நம்மள கதையின் போக்குக்குள்ளே நம்மளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல நீங்கள் அள வச்சாங்கன்னா அடுத்த வகை அவங்க சிரிக்க வைப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு காதல் காட்சி, அப்புறம் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு ரைட் பேட்டர்னில் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். ஸோ ரெண்டாவது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் கவி. ஒரு காதல் மேலே வெறுப்பு இருக்கிற ஒரு ஆள ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த காதலுக்காக அவர் செய்கிற விஷயங்கள், அவர் பண்ணுற செயல்கள், இது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது. ஆக்டிங் வந்துட்டு அபரிவிதமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி. அயோத்திக்கு அப்புறம் இந்த படம் அந்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு காதலிக்கிற துருன்னு உள்ள ஒரு ஹீரோயின், எல்லா விதமான எமோஷன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு ஹீரோயின் எப்படி எமோட்டடாக ரொம்ப வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்களோ அது மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதை தாண்டி இதில் பண்ண அனைத்து நடிகர்களுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட இசை. நம்ம ஜென் மார்ட்டினுக்கும் கவினுக்கும் ஏதோ ஒரு பெரிய சிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். தாதா, பிளடி பெகர், அப்புறம் இங்கே இந்த படம் 3 படத்துலையுமே வந்துட்டு பாடல்கள்னு வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட கேட்குறப்போ அருமையாக இருந்தது, பெருசாக போர் அடிக்கல. இசையும் வந்துட்டு பெரும் பங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அருமையாக இருந்தது. குறைகள் இருக்குது. இரண்டாம் பாதி ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி ஒரு ஸ்லோ டவுன் ஆகி அதோட பேட்டர்ன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். பட் அதை தாண்டி அது ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சினிமா பார்க்க வந்துட்டு சினிமாட்டிக்காக அப்படி ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்தோட கதையோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் தான். பட் அதை தாண்டி ஒரு படமாக பார்க்குறப்போ இந்த படம் ஜாலியான ஒரு ஃபன் ரொமான்டிக் மூவி தான், வித் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி எமோஷனோட ஒர்க் ஆயிருக்கு.